ஹலோ காய்ஸ், இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஆக்ரா நகரில் யமுனை நதிக்கரையில் அமைந்திருக்கும் கட்டிடம் ஒன்றான தாஜ்மஹால் 5வது முகலாய பேரரசரான ஷாஜஹான் 1628 1658 ஆண்டுக்குள் தாஜ்மஹால் கட்டப்பட்டிருந்தாலும் இது உலகின் புகழ்பெற்ற காதலின் சின்னமாகவும் 7 உலக அதிசயங்களின் புதிய பட்டியலில் தாஜ்மஹாலும் சேர்க்கப்பட்டது. இந்த கட்டிடம் முகலாய மன்னன் ஷாஜஹானால் இறந்து போன அவரது இளம் மனைவி மும்தாஜ் நினைவாக 22,000 பணியாட்களை கொண்டு கட்டப்பட்டது. இன்றைக்கு வரலாற்றின் சிறப்புமிக்க கட்டிடம் என்றாலும் இன்றைய காதலர்களின் நினைவு சின்னமாக திகழும் தாஜ்மஹால் ஷாஜஹான் அவரது பிரியமான மும்தாஜ் மஹால் என்பவர்களுக்கிடையேயான காதல், இழப்பு மற்றும் நினைவாக உருவானதான் 17ஆம் நூற்றாண்டில் முத்திரையிட்டு முகலாய அரசர்களின் அதிகாரத்தையும் அன்பின் ஆழத்தையும் வெளிப்படுத்தும் இந்த நினைவு சின்னம் இன்று உலகத்திலேயே மிக பிரபலமான பாரம்பரிய சின்னமாக திகழ்கிறது. ஆனால் இந்த கோலாகலமான அழகின் பின்னால் உள்ள உண்மை வரலாறு என்னன்னு தெரியுமா? சோ கைஸ், இன்னைக்கான வீடியோல தாஜ்மஹால் அழகின் பின்னால் உள்ள உண்மை வரலாற்றையும் அந்த கட்டிடத்தின் கட்டமைப்பின் சிறப்பம்சத்தையும் இதன் ரகசியத்தை பற்றியும் நிறைய ஆச்சரியமான விஷயங்களை பத்தி இன்னைக்கு வீடியோல விரிவா பார்ப்போம். ஆல்ரெடி போன வீடியோல உலக அதிசயங்களை பத்தி வீடியோ ஒன்று போட்டிருப்போம் நம்ம சேனல்ல. ஸோ அதோட கண்டினியூவா தாஜ்மஹாலை பற்றி இன்னைக்கு வீடியோல பார்ப்போம். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தமிழ் மொழியில தெரிஞ்சுக்க புது வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ஆன் பண்ணிடுங்க. அப்பனாதான் உங்களுக்கு இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கரெக்ட் டைம்ல நோட்டிஃபை ஆகும். அப்படியே இந்த வீடியோவுக்கு லைக்கை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கல்லறையின் கட்டுமானம் 1648 நிறைவடைந்ததாகவும் திட்டத்தின் மற்ற கட்டிடங்களில் இன்னும் 5 ஆண்டுகள் பணிகள் தொடர்ந்ததாகவும் 1643 ஆண்டு பிப்ரவரி 6ஆம் தேதி மும்தாஜ் மஹாலின் 12வது நினைவு தினத்தை ஷாஜஹான் கடைபிடித்ததாகவும் தாஜ்மஹால் வளாகம் முழுவதும் 1653 கட்டி முடிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. அந்த நேரத்தில் சுமார் 5 மில்லியன் செலவானதாகவும் இன்றைக்கு தோராயமாக $35 பில்லியன் சமம் என்று சொல்லப்படுகிறது. இந்த கட்டிட வளாகம் இந்தோ இஸ்லாமிய மற்றும் முகலாய கட்டிடக்கலையின் வடிவமைப்பின் மரபுகளை உள்ளடக்கியதாகவும் இது பல்வேறு வடிவங்கள் மற்றும் சின்னங்களை பயன்படுத்தி சமாதியின் விலை உயர்ந்த கற்களால் பதிக்கப்பட்ட வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டிருந்தாலும் முகலாய கால கட்டிடக்கலை போன்ற வளாகத்தில் உள்ள மற்ற கட்டிடங்களுக்கு சிகப்பு மணற்கல் பயன்படுத்தப்பட்டதாகவும் பேரரசரின் நீதிமன்ற கட்டிடக்கலைஞரான உஸ்தாத் அகமது லஹோரி தலைமையிலான கட்டிடக்கலைஞர் குழுவின் வழிகாட்டுதலின் கீழ் கட்டுமான திட்டத்தின் 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் கைவினைஞர்கள் இந்த கட்டிடத்தின் கட்டுமானத்திற்காக பணிபுரிந்தனர். 1983ஆம் ஆண்டு தாஜ்மஹால் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாகவும் இந்தியாவின் இஸ்லாமிய கலையின் மற்றும் உலக பாரம்பரியத்தின் உலகளவில் போற்றப்படும் தலை சிறந்த படைப்புகளில் ஒன்றாகவும் இது முகலாய கட்டிடக்கலையின் சிறந்த கட்டிடமாகவும் காதல் சின்னங்களில் ஒன்றாகவும் இந்திய வரலாற்றின் சின்னமாகவும் கருதப்பட்டாலும் தாஜ்மஹால் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகவும் மற்றும் ஆண்டுக்கு 5 மில்லியனுக்கும் அதிகமான டூரிஸ்டுகள் இங்கே வருவதாகவும் சொல்லப்படுது. 2007ஆம் ஆண்டில் நியூ 7 வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு நடத்திய உலகின் புதிய 7 அதிசயங்கள் பட்டியலில் இடம் பிடித்து பட்டியலில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. 1631இல் தாஜ்மஹால் ஷாஜஹானால் கட்டப்பட்டாலும் அவரது மனைவியான மும்தாஜ் மஹாலின் நினைவாக கட்டப்பட்டது. அந்த ஆண்டு ஜூன் 17 அன்று அவர்களின் 14வது குழந்தையான கௌஹாரா பேகத்தை பெற்றெடுக்கும் போது ஷாஜஹான் மனைவியான மும்தாஜ் மஹால் இறந்தார். 1632இல் தாஜ்மஹாலின் கட்டுமானமான தொடங்கப்பட்ட போதும் மேலும் கல்லறையை 1648இல் நிறைவடைந்தது. அதே நேரத்தில் சுற்றியுள்ள கட்டிடங்கள் மற்றும் தோட்டங்கள் 5 ஆண்டுகளுக்கு பிறகு முடிக்கப்பட்டாலும் மும்தாஜ் மஹாலின் மரணத்திற்கு பிறகு ஷாஜஹான் துயரத்தை ஆவணப்படுத்தும் வகையில் தாஜ்மஹாலின் உத்வேகமாக நடைபெற்ற காதல் கதையை விளக்கியது மட்டுமில்லாமல் சமகால வரலாற்றின் ஆசிரியரான முகமது அமீன் கஸ்வினி, அப்துல் ஹமீத் லஹோரி மற்றும் முகமது சலே கம்ஃபோ ஆகியோரின் கருத்துப்படி ஷாஜஹான் மும்தாஜ் உயிருடன் இருந்தபோது காட்டிய அதே அளவு பாசத்தை மற்றவர்களிடம் காட்டவில்லை என்றும் அவரது மரணத்திற்கு பிறகு அவர் தனது துக்கத்தின் காரணமாக 1 வாரம் அரச விவகாரங்களை தவிர்த்தார் என்றும் மற்றும் 2 ஆண்டுகளாக இசை கேட்பதையும் ஆடம்பரமான ஆடை அணிவதையும் கைவிட்டார் எனவும் சொல்லப்படுகிறது. ஷாஜஹான் ஆக்ராவின் தெற்கு பகுதியில் உள்ள
நிலத்தின் அழகை கண்டு கவரப்பட்டார் என்றும் அதில் முதலாம் ராஜாவான ஜெய்சிங்கின் மாளிகை இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அவர் மும்தாஜின் கல்லறையை கட்டுவதற்கான இடத்தை ஷாஜகான் தேர்ந்தெடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. தாஜ்மஹாலின் கட்டிடக்கலை மற்றும் வடிவமைப்பு இந்தோ இஸ்லாமிய மற்றும் முகலாய கட்டிடக்கலையின் வடிவமைப்பு மரபுகளை ஒருங்கிணைத்து முகலாய வம்சத்தின் முன்னோடியான தைமுரினா கல்லறையில் இருந்தும் தில்லியில் உள்ள ஹுமாயூன் கல்லறை உள்ளிட்ட முகலாய கட்டிடக்கலையில் இருந்து கட்டிடத்திற்கான உத்வேகங்கள் கிடைத்தது. கட்டிட வளாகம் பல்வேறு வடிவங்கள் மற்றும் சின்னங்களை பயன்படுத்தி கட்டுமானங்களை பயன்படுத்தியது. விலை உயர்ந்த கற்களால் பதிக்கப்பட்ட வெள்ளை பளிங்குகளாலும் முகலாய கால கட்டிடங்களை போன்ற வளாகத்தில் உள்ள மற்ற கட்டிடங்களுக்கு சிகப்பு மணற்கல் உள்ளிட்ட பயன்படுத்தி முழு வளாகமும் யமுனை ஆற்றின் கரையில் 300 மீட்டர் அதாவது 980 அடி நீளமும் 8.7 மீட்டர் அதாவது 28.5 அடி உயரமும் கொண்ட மேடையின் மீது கட்டிடமானது இருண்ட மற்றும் வெளிர் நிற மணற்கற்களின் மாறுபட்ட வடிவங்களை கொண்டு அமைந்துள்ளது. இந்த நினைவு கட்டிடம் முழு வளாகத்தின் மையம் 95.5 மீட்டர் அதாவது 313 அடி நீளம் கொண்டுள்ளது. இதன் உயரம் 6 மீட்டர் அதாவது 20 அடி சதுர வடிவில் ஒரு வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டாலும் பல அறைகள் கொண்ட கனசதுரமாகும். இதன் 4 நீளமான பக்கங்களில் ஒவ்வொன்றிலும் சுமார் 57.3 மீட்டர் அதாவது 188 அடி நீளம் கொண்டது. கட்டிடம் 4 ஒரே மாதிரியான பக்கங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு பக்கமும் 33 மீட்டர் அதாவது 108 அடி உயரம் கொண்டு வடிவமைக்கப்பட்டு அதன் 2 வளைவு இருபுறம் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. வளைவு பாதைகளில் இந்த மைய கருத்து சிறிய அளவில் அறைகள் கொண்ட மூளை பகுதியில் வடிவமைப்பை முற்றிலும் சீராக மாற்றுகிறது. தெற்கு பக்கத்தில் இருபுறமும் 2 படிக்கட்டுகள் உள்ளன. அவை ஓரளவு மூடப்பட்டு தரைமட்டத்திலிருந்து கல்லறை கட்டிடம் வரை அமைந்திருக்கிறது. இந்த தாஜ்மஹாலின் முக்கிய அம்சமே டூம். இந்த டூம் பகுதி 23 மீட்டர் அதாவது 75 அடி உயரமான பளிங்கு கற்களால் வெங்காய வடிவ அமைப்பில் உள்ளது. டூம் 12 மீட்டர் அதாவது 39 அடி உயரமான உருளை வடிவில் 18.4 மீட்டர் அதாவது 60 அடி உள்விட்டம் கொண்ட இந்த டூம் சற்று சீராகவும் மற்றும் அதன் உச்சி பகுதியில் அமைந்திருக்கும் ஃபைனலால் 9.6 மீட்டர் அதாவது 31 அடி உயரம் கொண்ட ட்ரம் மற்றும் அதன் டூம் இடையேயான ஒரு முறுக்கப்பட்ட கயிறு வடிவமைப்பை கொண்ட ஒரு அலங்கார மோல்டிங் மேல் கட்டப்பட்டிருந்தாலும் இந்த கல்லறை கட்டிடத்தின் பக்கவாட்டில் 4 மினாராக்கள் உள்ளன. ஒவ்வொரு மூலைகளிலும் ஒரு அறைகள் நிறைந்த மூலைகளை எதிர்கொள்ளும் 4 மினாராக்கள் ஒவ்வொன்றும் 40 மீட்டர் அதாவது 130 அடி உயரம் கொண்ட பிரதான கட்டிடத்தின் அறைகள் கொண்ட மூலைகளை எதிர்கொள்ளும் ஒவ்வொரு மினாராக்களும் கிட்டத்தட்ட 3 சமபக்கங்களை கொண்ட பகுதியின் குறுக்கு வெட்டில் இது பால்கனியில் உள்ளது. டூம் வடிவத்தில் இறுதியுடன் இணைக்கின்ற இந்த படிகள் கோபுரத்தின் உச்சிக்கு செல்கின்றன. கீழே செவ்வக திறப்புகளிலும் மேலே வெளி சத்தத்தையும் காற்றையும் வழங்குவது மட்டுமில்லாமல் மினாராக்கள் மசூதியின் பாரம்பரியமாக வடிவமைக்கப்பட்டாலும் இந்த மினாராக்கள் கோபுரங்களில் இடிந்து விழாமல் இருக்க இந்த 4 மினாராக்கள் சற்று சாய்வாகவே கட்டப்பட்டுள்ளது. இடத்தின் வெளிப்புறத்தில் மேற்பரப்புகள் பல்வேறு விலைமதிப்பற்ற கற்களாலும் பழங்கால கற்களாலும் அலங்கரிக்கப்பட்டு சில நுட்பமான கலைகளால் பெயிண்ட்ஸ் மூலமாக கல் பொறிப்புகளை செதுக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டு தாவர செடிகள் மற்றும் பூக்கள் கையெழுத்து அரேபிய மொழியில் சில வசனங்கள் பொறிக்கப்பட்டு வடிவங்கள் மெருகூட்டப்பட்டு இந்த வெள்ளை பளிங்கு கற்களில் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. எங்க தாஜ்மஹாலின் வெளிப்புற அழகூட்டல் முகலாய கட்டிடக்கலையின் சார்ந்த பிற கட்டிடங்களோடு ஒப்பிடும்போது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவே இந்த கட்டிடம் திகழ்கிறது. இக்கட்டிடத்தின் கற்கள் பதித்தல் மூலம் செய்யப்பட்டுள்ளது. மனித உருவங்கள் பிற விலங்கு உருவங்களையோ அழகூட்டலின் பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டு இஸ்லாமிய மரபுகளுக்கு இணங்க அழகூட்டலின் செடி கொடி வடிவங்கள் பயன்படுத்தப்பட்டன. தாஜ்மஹாலின் உட்புற கட்டிடம் மரபு வழியான அழகூட்டல்களையும் தாண்டி சிறப்பாக அமைக்கப்பட்டது. விலை உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்டு உள்கூடம் எண் கோண வடிவில் இதன் எல்லா பக்கங்கள் வாயில்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தெற்கு பக்கம் பூங்காவியை நோக்கியுள்ள கதவு மட்டுமே பயன்பாட்டில் உள்ளது. உட்புற சுவர் சுமார் 25 மீட்டர் உயரம் கொண்டது. இவற்றின் மேல் சூரிய ஒளியினால் அழகூட்டப்பட்ட போலிக் டூம் அமைக்கப்பட்டுள்ளது. தாஜ்மஹாலின் கட்டிடத்தில் வெளிப்புறத்தில் அமைந்திருக்கும் கட்டிட 300 மீட்டர்
நீளமும் 300 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு முகலாய பூங்காவை சுற்றி அங்கு அமைந்துள்ளது. நடைபாதைகளில் பூங்காக்களின் 4 கார் பகுதிகளையும் 16 பூம்படுக்கைகளாக பிரிக்கப்படுகின்றன. கட்டிடத்திற்கு நுழைவாயிலுக்கும் இடைப்பட்ட பகுதி நடுவில் ஒரு குளம் அமைக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு அச்சில் நின்று பார்க்கும்போது கட்டிடத்தின் பிம்பம் இக்குளத்தில் தெரியுமாறு அமைந்துள்ளது. பூங்காக்களில் பிற இடங்களில் மர வரிசைகளுடன் கூடிய பாதைகளும் செயற்கை நீரோற்றுகளும் காணப்படுகிறது. பாரசீக பூங்காக்களின் வடிவமைப்பை பின்பற்றி அமைக்கப்பட்ட முகலாய பூங்காக்கள் முகலாய பேரரசர் பாபரினால் இந்தியாவுக்கு அறிமுகமானது. இது 4 ஆறுகள் பாயும் சொர்க்கத்தில் உள்ள பூங்காற்றுகளுக்கான ஒரு குறியீட்டு வடிவமே என்று சொல்லப்படுகிறது. பெரும்பாலான முகலாய பூங்காக்கள் சதுர வடிவிலும் சமாதியோ அல்லது ஒரு காட்சி கூடத்தையோ அதன் மைய பகுதியில் கொண்டதாக அமைந்திருப்பது வழக்கம். ஆனால் இந்த வழக்கத்திற்கு புறம்பாக தாஜ்மஹாலின் சமாதி ஒரு பக்கத்தை ஒட்டி அமைந்துள்ளது. யமுனை ஆற்றுக்கு மறுபக்கத்தில் மக்தா பாக் அதாவது நில ஒளி பூங்கா கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதுடன் இந்தியா தொல்லியல் ஆய்வு நிறுவனம் யமுனை நதிகளையும் நில ஒளி பூங்காக்களையும் உட்படுத்தி இதை வடிவமைத்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது. இங்கே யமுனை ஆற்றை சொர்க்கத்தின் ஆறுகளில் ஒன்றாக வடிவமைப்பு சேர்த்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது. தாஜ்மஹால் பூங்காக்களும் சாலிமாரில் உள்ள பூங்காக்களும் அவற்றில் அமைப்புகளிலும் அவற்றில் உள்ள ஊற்றுகள், செங்கல் மற்றும் சலவை கற்கள் பதித்த நடைபாதைகள், வடிவியல் உருக்களில் அமைந்த செங்கல் வரம்பிட்ட பூம்படுகைகள் கட்டிடக்கலையின் காணப்படும் ஒற்றுமை என்று சொல்லப்படுகிறது. இதன் வெளிப்பக்கத்திலும் தாஜ்மஹால் 3 பக்கங்களில் செந்நிற மணற்கர் சுவர்களால் சூழப்பட்டுள்ளது. யமுனை ஆற்றை நோக்கியுள்ள பக்கத்தில் சுவர்கள் எதுவும் இல்லை. சுவருக்கு வெளியே ஷாஜஹானின் ஏனைய மனைவியர்கள் உட்பட மேலும் பல சிறிய சமாதிகள் கட்டிடங்கள் உள்ளது. இவற்றை சற்று பெரிய கட்டிடம் மும்தாஜின் விருப்பத்திற்குரிய பணிப்பெண் உடையது. அந்த காலத்து சிறிய முகலாய சமாதி கட்டிடங்களைப் போல செந்நிற மணற்கற்களால் ஆனது. சுற்றுச்சுவர்களின் உட்பக்கங்களிலும் வளைவுகளுடன் கூடிய தூண் வரிசைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் நுழைவாயில் முந்தைய முகலாய பேரரசர் காலத்து கட்டிடங்களை நினைவூட்டுகிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த கட்டிடம் ஆக்ரா நகருக்கு தெற்கே தாஜ்மஹால் கட்டப்பட்டது. மகாராஜா ஜெய்சிங் என்பவருக்கு சொந்தமான இந்த நிலத்தை பெறுவதற்காக ஷாஜஹான் அவருக்கு ஆக்ரா நகரின் மையப்பகுதியில் பெரிய நிலம் ஒன்றை வழங்கினார். ஏறத்தாழ 3 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட பகுதியை மண்ணை நிரப்பி இருக்கப்பட்டு ஆற்று மட்டத்திலிருந்து 50 மீட்டர் உயரத்திற்கு நிரப்பப்பட்டது. இந்த கட்டிட பகுதியில் ஆழமான கிணறு போன்ற அமைப்புகள் தோண்டப்பட்டு கற்கள் சிறு பாறைகளும் இட்டு நிரப்பி அஸ்திவாரம் போடப்பட்டது. மூங்கிலால் ஆன சாரா மரங்களும் பதிலாக பயன்படுத்துவதற்கு செங்கற்களால் தற்காலிக அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. இந்த அமைப்புகள் மிகவும் பெரியதாக இருந்ததால் இதை அகற்றுவதற்கு பல ஆண்டுகள் ஆகும் என்று அக்காலத்து மேற்பார்வையாளர்கள் கருதியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் கட்டிடம் கட்டி முடித்ததும் இந்த தற்காலிக அமைப்பிலிருந்து எவரும் கற்களை எடுத்து தாங்களே வைத்துக் கொள்ளலாம் என அறிவித்த பிறகு ஓரிரவிலேயே இவ்வமைப்புகள் அகற்றப்பட்டது. இந்த சலவை கற்களை கட்டிட களத்துக்கு எடுத்து செல்வதற்கு 15 கிலோமீட்டர் நீளமான சாய்தள பாதை ஒன்று மண் போட்டு இறுக்கி அமைக்கப்பட்டது. 20-30 எருதுகளை கொண்ட குழுவை கொண்டு இதற்கென உருவாக்கப்பட்ட வண்டியில் கற்களை ஏற்றி இழுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த கட்டிடத்தின் கட்டிட பணியை முடிக்கப்பட்டு தாஜ்மஹாலை தன் பிரியமான மனைவிக்காக கட்டி எழுப்ப செய்த மன்னன் ஷாஜஹான் அதே சமயம் அவரை குறிக்கும் வகையில் தாஜ்மஹால் பல சந்தேகத்தின்படி ஆராய்ச்சியாளர்கள் தாஜ்மஹால் இருந்த இடத்தை பல ஆராய்ச்சிகள் நடைபெற்றது. பின்னர் சூரிய ஒளியில் காலையிலும் மாலையிலும் தாஜ்மஹால் நிறங்கள் மாறுவதாகவும் சொல்லப்படுகிறது. தாஜ்மஹாலின் மீது களிமண் பூசி தூய்மைப்படுத்தி அழகுபடுத்தும் நடவடிக்கையை தொல்பொருள் ஆய்வுத்துறை தொடங்க உள்ளதாகவும் வெயில், மழை, பனி, காற்றினால் பரவும் தூசி போன்ற காரணத்தினால் உலக பிரசித்தி பெற்ற இந்த தாஜ்மஹால் கட்டடம் மாசடைந்து வந்ததும் பல கவலையான தகவல் வெளிவந்தாலும் உலகின் 7 அதிசயங்கள் பட்டியலில் ஒன்றான தாஜ்மஹால் தான் பிரியமான மனைவி மும்தாஜ் மஹாலுக்கு கட்டி எழுப்பிய தாஜ்மஹாலை பார்க்க உலகமெங்கும் கிட்டத்தட்ட 25 லட்சம் பயணிகள் வந்து செல்வதாகவும் ஏராளமான காதல் ஜோடிகளும் வெளிநாட்டினரும் இங்கே வந்து செல்வதாகவும் சொல்லப்படுகிறது. இந்தியாவில் அமைந்திருக்கும் நினைவு சின்னங்களில் உலக அதிசயங்களில் ஒன்றான இந்த தாஜ்மஹால் காதலின் சின்னமாகவும் உலக புகழ்பெற்ற உலக அதிசயங்கள் பட்டியலில் தாஜ்மஹால் இருந்தாலும் முகலாய மன்னனான ஷாஜஹான் இறந்து போன அவரது இளம் மனைவி மும்தாஜ் நினைவாகவே இந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. ஓகே கைஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மேலே குறிப்பிட்ட தாஜ்மஹாலுக்கு யார் யாரெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வேற என்ன விஷயங்களை பற்றி எல்லாம் பேசலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதே போல் வரக்கூடிய வேறொரு வீடியோவில் இந்த 7 உலக அதிசயங்கள் பற்றி தனித்தனியாக வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ மறக்காம புது வியூவர்ஸ் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணிடுங்க.
அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம எல்லாம் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.